அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரோஜாஸ் கிச்சனில் வித்தியாசமான ஒரு இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இது எண்ணெய்லாம் விட வேணாங்க. இந்த இட்லி பொடிக்கு சும்மாவே வறுக்கலாம். இது அரிசி வறுத்துக்கலாம். பொரி அரிசி, நீங்கள் சாதாரண இட்லி அரிசியே போட்டாலும் போதும். அப்படியே பொரியும், படப்படன்னு பொரியும் உங்களுக்கு. அதான் அந்த பக்கம் வந்தோடனே எடுத்துடலாம். நம்ம பார்த்தீங்களா, தெறிக்குது பாருங்கள். அரிசி சூடாக இருக்கணுங்க. அரிசி வறுக்கக்குள்ள சட்டி நல்ல சூடாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்துடலாம். அடுத்தது கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. இதை ஒன்று சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் பொடி. இதையும் தீயாமல் வறுக்கணும். நான் வித்தியாசமானதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது தான். இந்த ஒரு பொருளை சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சத்தும் கூட இந்த கடலை சேர்த்திங்கன்னா. எல்லாம் ஒரு கப்பு. அரிசி மட்டும் அரை கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது வந்து மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு கப்பு, கொண்டக்கடலை ஒரு கப்பு போட்டேன்னா, இப்போ பாருங்கள், உளுந்து ஒரு கப்பு. தோல் உள்ள உளுந்தே போட்டுங்க, அதான் ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட இல்லை அப்படி தோல் உள்ள உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க, பரவாயில்ல. தீயாமல் வருங்க. இப்போ நான் ஒரு கப்பு கருவேப்பில்லை. நான் வந்து இட்லி பொடி செய்யணுன்னாலே 2 நாளைக்கு முன்னையே கருவேப்பிலையை கழுவி நிழலில் உலர்த்தி வச்சுருவேங்க. அது ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு உங்களுக்கு. இதோடு போட்டு வறுத்தரலாம். இந்த பாருங்கள், உடனே முருண்டாயிடும். அவ்வளோதான். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது மிளகாய் வறுக்க மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய், அது வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெடி ஏறாது. நல்லெண்ணெய் விட்டு மிளகா வறுத்து பாருங்களேன், நெடியே ஏறாது உங்களுக்கு. நான் வந்து 100 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 75 கிராம் போட்டுக்கோங்க. எங்கள் பிள்ளைங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, மிளகா காரம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு 60 கிராம் கூட போதும். நீங்கள் 60 கிராம் போட்டுக்கோங்க. தீயாமல் வருங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் ஆறுனோடனே மிக்சியில் போட்டு நுணுக்கிடலாம். இப்போ பாருங்கள், பெருங்காயம் நான் போட்டிருக்கேன். பெருங்காயமும் உப்பும். பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பவுலில் கொட்டி கலந்துருங்க, அப்போ தான் கரெக்டாக வரும் உப்பு. அவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி பொடி தயாராகிடுச்சு பாருங்கள். இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.